ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் முக்கியமாக நம்ம பேச போகிற ஒரு விஷயம் இந்த 9 வார விரதம் பற்றி. இது ஏன் தனியாக சொல்கிறோன்னா, நிறைய பேர் ஸ்பெஷலாக கேட்டால் இந்த 9 வார விரத முறை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு. அதற்காக கேட்டவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாபா இந்த விஷயத்தில் நிறைய இடத்துல ஸ்ரீ சாய் சச்சரித்தமில் நீங்கள் படிச்சிருந்தேன்னா தெரியும், படிக்கலைன்னா அந்த புனிதமான புத்தகத்தில் பாபா நிறைய இன்சிடெண்ட்டில் இந்த விரதத்தை பற்றி சொல்லியிருக்கார். அதில் முக்கியமாக மிஸ்ஸஸ் கோகலே அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட பாபா சொன்ன ஒரு விஷயம் இந்த விரதம் பற்றி. அவங்க மிஸ்ஸஸ் காஷிபாய் கனேத்கர் அப்படின்றவங்க தாதா கேல்கர் கிட்ட எழுதி சொல்கிறா, அந்த மாதிரி கோகலே அப்படின்றவரோட ஒய்ஃப் உங்களை பார்க்க வருவா, அவங்க பாபா கிட்ட ரொம்ப பாபாவை நெருக்கமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கோகலே அப்படின்றவரோட ஒய்ஃப் ஷிரடிக்கு துவாரகமாய்க்கு பாபாவோட பாதத்தில் உட்காந்து இந்த தாதா கேல்கர் ரொம்ப க்ளோஸான ஒரு தர்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறார். பாபா கால் கிட்ட உட்காந்து அவரோட காலடியில் உட்காந்து அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, பாபா எனக்கு உன்னோட தர்ஷனில் ரொம்ப திருப்தியாக எடுத்து எனக்கு உன்னோட தரிசனம் போகிறோம், நான் உனக்காக 3 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த லேடி சொல்கிறாங்க. கோகலேயோட ஒய்ஃப் சொன்ன உடனே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பாபா சொல்கிறார் முக்கியமான விஷயம். எல்லாரும் தயவு செஞ்சு இது நீங்கள் ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதை கேட்கணும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறும் வயிற்றில் இருந்து நீ கடவுளை அடையணும்னு நினைக்கிறியே, அது ஒரு பெரிய முட்டாள்தனம். வெறும் வயிற்றில் இருந்து கண்டிப்பாக கடவுளை அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா உடனே என்ன சொல்கிறார்னா, இந்த வெறும் வயிற்றில் கடவுளை அடையணும்னு நினைக்கிறதோட புனிதமான ஆன்மா சுத்தமாக சாந்தமாக இருந்தால் மட்டுமே பரமாத்திகத்தை அடையலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை அடையிறது வெறும் வயிற்றில் இந்த விரதம் பட்னியாக இருந்தால் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம்னு சொல்கிறார். பாபா என்ன சொல்கிறார்னா, நானும் என்னைக்கும் பட்னியாக இருந்ததில்லை, என்னோட பக்தர்களையும் நான் பட்னியாக இருக்க விட்டது கிடையாது. அதனால நீ இப்போ உடனே போய் தாதாபாட் வீட்டில் போய் பூரண போலியை பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு நீயும் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா நினச்சிருந்தா இங்கே முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாபா நிஜமாவே அவருக்காக விரதம் இருக்கணும் அவருடைய பக்தர்கள் அப்படின்னு நினச்சிருந்தாருனா, அந்த அம்மா சொன்ன உடனே தாராளமாக நீ இருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு 2 செகண்ட் ஆகாது. ஆனால் தன்னுடைய பக்தர்கள் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாபா சொன்ன ஒரு விஷயம். இது ஷியாமா கிட்ட இன்னும் அழகாக ஒரு ஏகாதசி அன்னைக்கு பாபாக்கும் ஷியாமாக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம். என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் ஷியாமா எல்லாருமே உட்காந்துருக்கா, அங்கே இருக்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நான் வெங்காயம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறா. உடனே பாபா சொல்கிறார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். விரதமே இருக்கக்கூடாதுன்ற பாபா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏன் வெங்காயம் ஒரு வெஜிடபிள் தானே, அது சாப்பிட்டா என்ன தப்பு, ஒரு காய்கறி வகையை சாப்பிட்டா என்ன பாபா தப்பு அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்கிறார், சரி தாராளமாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஷியாமாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஷியாமா என்ன சொல்கிறாருன்னா பாபா கிட்ட, என்ன பாபா நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறார். உடனே பாபா சாந்தமாக உட்காந்து சிரிச்சுட்டே கேட்டுன்னு இருக்கார். என்ன ஷியாமா நான் தப்பாக சொன்னேன்னு கேட்ட உடனே, முதல் தடவை கேட்டோடனே வெங்காயத்தை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டால் சரி சாப்பிடுன்னு சொல்கிற, என்ன பாபா உனக்கு ஆச்சு, ஏன் இப்படி பதில் சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு அந்த ஜீரண சக்தி, வெங்காயம் சாப்பிட்டு அது ஜீரணமான சக்தி இருந்தால் அது தாராளமாக சாப்பிட்லாம். இந்த விரதம் பற்றி ரொம்ப முக்கியமாக பாபா சொல்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் நான் முன்னாடியே ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த ராதாபாய் தேஷ்முக் அப்படின்ற ஒருத்தவங்க பாபா கிட்ட உட்காந்து பாபா அவங்களுக்கு எந்த விதமான மந்திரமும் சொல்லலை அப்படின்னா அது வரைக்கும் நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி
விரதம் இருந்துட்டு இருந்தா அது பாபா எப்படி உடைச்சார் அந்த விரதத்தைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பாபா நினச்சிருந்தா அந்த விரதத்தை எடுத்துட்டு போய் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிருந்தா பாபா மேலே தான் பழி விழுந்திருக்கும், இல்லை தாராளமாக அந்த அம்மா என்ன ஆனாலும் எனக்கு என்ன கவலைன்னு பாபா இருந்திருக்கலாம். ஆனால் இது இந்த ராதாபாய் தேஷ்முக்கு மட்டும் கிடையாது, இந்த கோகலே அப்படின்ற ஒரு ஒய்ஃப்க்கு மட்டும் கிடையாது, இல்லை ஷியாமாக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பாபா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விரதம் இருந்து தான் பாபாவை அடையணும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. பாபா எந்த இடத்துலையும் எனக்கு நீ விரதம் இருந்து தான் நீ என்னை பார்க்க வரணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் பாபா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விரதம் அதெல்லாம் விட்டு இந்த ஆன்மா சுத்தமாக சாந்தமாக இருந்தாலே போகும், பாபாவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம், இதுதான் முக்கியம். ஆனால் அதே மாதிரி பாபா இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த நிறைய பேர் இந்த 9 வார விரதம் இருக்கா, அது எப்படியோ ஆரம்பித்த ஒரு விஷயம். ஆனால் இந்த 9 வார விரதம் என்ன அப்படின்னா, இந்த பக்தர்கள் எல்லாம் நம்பிக்கையோட அந்த 9 வார விரதம் இருக்கா. என்ன நம்பிக்கை? நான் விரதம் இருக்கிறதுனால எனக்கு பாபா பண்ணுவார்னு. அந்த இடத்துல ஒரு விஷயம் தப்பு, ஒரு விஷயம் கரெக்டு. இந்த தப்பான விஷயம் என்னென்னா, விரதம் இருக்கிறதுனால பாபா எனக்கு பண்ணுறார் அப்படின்றது தப்பான விஷயம். கரெக்டான விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க பாருங்கள், அதனால தான் பாபா பண்ணுறாரே ஒழிஞ்சு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது என்றைக்கும் பாபா என்கரேஜே பண்ண மாட்டார். பாபா உண்மையாக சொல்ல போகணுன்னா இந்த சச்சரித்தாவில் சொன்ன ஒரு விஷயம் விரதம் இருக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கா இருந்தாலும் சரி, யார் உங்ககிட்ட ஒரு அன்னம் கொடுத்தாலும் அந்த சாப்பாடை நீங்கள் தூக்கி எறியவே கூடாது. என்றைக்கு இருந்தாலும் சரி, அந்த அன்னத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் நம்ம பாபா. அதனால என்றைக்கு இப்போ ஒரு விரதம் அன்னைக்கு நீங்கள் விரதமே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் என்ன சொல்வீங்க? இல்லை எனக்கு வேண்டாம், நான் இன்னைக்கு விரதம். ஆனால் பாபா அது தப்பு அப்படின்ற அந்த இடத்துல சொல்கிறார். அதனால நீங்கள் இந்த 9 வாரம் விரதம் இருந்து தான் பாபாவை கும்பிடணும், பாபா நான் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இருக்கிறவங்க நான் தப்பு சொல்லலை, ஆனால் பாபா அப்படி யாரையும் இருக்கவே சொல்லலை. நீங்கள் இந்த நம்பிக்கையோடு இருக்கீங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் உங்கள் விஷயத்தை நீங்கள் நினச்சதை முடிக்கிற ஒரு விஷயமா ஆறுது. இது பாபா உங்கள் நம்பிக்கைக்கு கொடுக்குற பதில் தான் அவர் உங்கள் காரியத்தை முடிச்சு கொடுக்குறாரே ஒழிஞ்சு நீங்கள் ஒரு விரதம் இருக்கிறதுனால அது நடக்கலை. தயவு செஞ்சு இது மனசில் வச்சுக்கணும். அதனால் 9 வாரம் இருக்கிறத நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுருக்கா. அது எப்படி ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்றது சச்சரித்தாலேயோ இல்லை எந்த பாபா புக்ஸ்லையோ இல்லை பாபாவோ இதை சொல்லவே இல்லை. அதனால் இந்த விரத முறைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்ன சேவை பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், நீங்களும் சாப்பிட்லாம், பாபா கூட ஷேர் பண்ணி அவர் கூட பகிர்ந்துண்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அதை சாப்பிட்லாம். அதனால் தயவு செஞ்சு இந்த விரத முறைகள்லாம் எடுத்துட்டு நம்மளையே வற்புறுத்திண்டு பாபா சொரமாய் நம்ம வயிற்று காய போட்டு கடவுளை அடையலாம் அப்படின்றதெல்லாம் இன்னுமே தயவு செஞ்சு இதை விட்டுருங்கோ. முக்கியமான விஷயம், ஆன்மாவை சுத்தமாக வச்சுண்டு பக்தியோட நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா போகும். வேறு எதுவுமே வேணாம், வேறு எந்த விரதமோ எந்த இதுவும் பாபா கேட்கவே கிடையாது. நீங்கள் அவருக்கு இப்படி தான் நைவேத்தியம் பண்ணும், இதெல்லாம் தான் பாபா கொடுக்கணும். பாபா சந்தோஷமாக நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட பாபா சந்தோஷமாக ஏற்றுப்பார். அந்த மாதிரி நீங்களும் இந்த விரதத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த நம்பிக்கையோடு பண்ணுறேன்னா அது தடுக்கிறதுக்கு அது உங்கள் இஷ்டம். அது நான் தடுக்கிறது ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்ல, தடுக்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. பாபா அதை ஏற்றுப்பார், ஆனால் பாபா பண்ணணும்னு சொல்லலை. அதனால் தயவு பண்ணி நம்பிக்கையோட மட்டும் ஒரு பக்தியோட மட்டும் இருந்தாலே போகும். அதுக்கான பதில் உங்களுக்கு எப்போ பாபா தரணும்னு நினச்சாரோ அது சத்தியமாக நடக்கும். அதனால் இந்த நம்பிக்கை, அந்த விரத முறைகள், இந்த நம்பிக்கையெல்லாம் இன்னுமே பண்ணணும்னு நினச்சா உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்கு பாபா உறுதுணையாக இருப்பார்னா அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருப்பார். ஆனால் உங்கள் கண்டிப்பாக அந்த ஃபாஸ்டிங்க்கு பாபா என்றைக்கும் என்கரேஜே பண்ண மாட்டார். அதனால் இந்த பக்தியோடு நீங்கள் வாழுங்க, வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை கண்டிப்பாக அடையலாம்ன்றது சத்தியமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.